Hello everyone, welcome to All in One channel. நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 10th மேக்ஸ்ல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் சம் ஃப்ரம் த சாப்டர் எக்ஸ்பெக்டட் சம் சொல்லலாம். ரிவிஷனுக்கும் சரி பப்ளிக் எக்ஸாமுக்கும். ஓகே, நான் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஏ மேட்ரிக்ஸில் வந்து எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கு? 2 rows and 3 columns. ஓகேவா? இதை நம்ம எப்படி எழுதுவோம்? 2 cross 3. Correct. So how many rows and columns here? What is the order? 3 rows and 2 columns. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு கொஸ்டினை வந்து பாருங்க. என்ன கேட்குறாங்க? AB the whole transverse is equal to B transverse into A transverse. ஸோ நம்ம ABயை மல்டிப்ளை பண்ணி வாட் இஸ் அவர் LHS? ஏபியை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு டிரான்ஸ்போஸ் பண்ணி வரக்கூடிய ஆன்சரை, ஓகேவா? அப்போ நம்ம டார்கெட் என்னவா இருக்கணும்? ஏபியை கண்டுபிடிக்கணும், மல்டிப்ளை பண்ணணும், ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ ரைட் இயர் ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் ரைட் இயர் பி மேட்ரிக்ஸ் ரெண்டுமே என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். கிடைச்ச அந்த மேட்ரிக்ஸ் என்னது? ஏபி. ஓகேவா? அந்த ஏபியை நம்ம என்ன பண்ணணும்? அது நெக்ஸ்ட் ஸ்டெப்பு டிரான்ஸ்போஸ் பண்ணணும். அதாவது ரோவாக இருக்கிறத அப்படியே எடுத்து காலமாக எழுதணும். அதுக்கப்புறம் செகண்ட் ரோ இருந்துச்சு அப்படின்னு அதை எடுத்து செகண்ட் காலமாக எழுதணும். ஓகேவா? சரி வாங்க பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இப்போ ஏபி மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். கரெக்டாக? இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் பசங்க கொஞ்சம் குழம்புவாங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எடுத்து எழுதுறத வந்து இப்படி எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எழுதுங்க. ஏயும் பியும் என்னது? ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் பி மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதுங்க. ஓகேவா? எழுதிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி, அதாவது ஃபர்ஸ்ட் ரோ, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ என்னது? 5 to 9 அதை எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் காலம் என்னது? 1 1 5 அது பக்கத்தில். சரியா? பிஃபோர் தட் நீங்கள் வந்து நம்ம இதுக்கு ஆர்டர் என்னன்னு பார்த்தோம்? 2 cross 3 3 cross 2. கரெக்டா? ஓகே. அப்போ இதை நம்ம ரெண்டு ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த ஏபி ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸோடைய ஆர்டர் என்னவா இருக்கும்? இதுலேருந்து 3 இதுலேருந்து 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ ஆர்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 cross 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து ஐடியா கிடைச்சிருச்சு. நான் ஏபி மல்டிப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வரக்கூடிய மேட்ரிக்ஸில் எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் இருக்கும்? 2 rows and 2 columns. இதை நீங்கள் ஃபஸ்ட்டே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ரோ எடுத்து எழுதி ஃபஸ்ட்டு காலம், அதேமாதிரி அகெயின் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து எழுதி ரைட் தி செகண்ட் காலம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணிடுறேன்? ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே நம்ம எழுதியாச்சு. இப்போ செகண்ட் ரோ எடுத்து எழுதி ஃபர்ஸ்ட் காலம் அண்ட் செகண்ட் ரோ எடுத்து எழுதி செகண்ட் காலம். ஓகேவா? இப்போ மல்டிப்ளை பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னா, அலாங் வித் சிம்பிள் நம்ம மல்டிப்ளை பண்ணி எடுப்போம். ஸோ 5 1s are 5. ஓகே, 2 1s are 2, 9 5s are 45. ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே வந்துடுங்க. 5 7s are 35, 2 2s are 4, 9 minus 1s are minus 9. அதே மாதிரி 1 1s are 1, 2 1s are 2, 8 5s are 40, 1 7s are 7, okay, 2 2s are 4,
8 minus 1 தான் -8. ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஓகேவா? இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி எழுதுங்க, தப்பு இல்லாமல் போடுவீங்க. நெக்ஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா 45 + 5 50 + 2 52. Here same signs ஆட் பண்ணோம்னா 39 - 9 9. ஓகே, ஸோ 35 39 - 9 அப்படின்னா நமக்கு என்ன வரும்? 30 வரும். ரெண்டு இதை 3 ஆட் பண்ணால் 42 43. இங்கே 2 ஆட் பண்ணால் 10 11 11 - 8 3. ஓகேவா? அது அவர் ஏபி மேட்ரிக்ஸ். டிரான்ஸ்போஸில் சொல்லியிருக்கேன், ரோவை எடுத்து அப்படியே காலமாக எழுதணும். ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம் எழுதணும், செகண்ட் ரோ எடுத்து அப்படியே செகண்ட் காலம் எழுதணும். அதுதான் நம்மளுக்கு என்னது? ஏபி டிரான்ஸ்போஸ். ஓகேவா? சரி, எல்ஹெச்தே நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சு, கண்டுபிடிச்சாச்சு என்னது? ஏபி டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட் நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும்? ஆர்ஹெச்எஸ் பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்ன்னு இருக்கும். சரியா? பி என்ன பண்ணணும்? டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டு மல்டிப்ளை பண்ணிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பி எடுத்து எழுதிக்கோங்க. எழுதியாச்சு. பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கலாமா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், தென் ஃபர்ஸ்ட் ரோ மீன்ஸ் இது ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ எடுத்து செகண்ட் காலம், தேர்ட் ரோ எடுத்து தேர்ட் காலம். ஓகேவா? அப்படியே ரோவை எடுத்து, ரோனா ஹாரிசாண்டலா, அதை அப்படியே மாற்றும் போது வேர்ட்டிக்கலாக மாற்றணும். ஹாரிசாண்டலாக இருக்கிறத வேர்ட்டிக்கலாக மாற்றணும். ஓகேவா? அதேமாதிரி ஏக்கும் கண்டுபிடிச்ச ஏ டிரான்ஸ்போஸ் ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறது. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ்க்கு எத்தனை ரோஸ் அண்ட் காலம்ஸ் வரும்ன்றது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதில் எத்தனை ரோஸ் இருக்கு? 2 rows 3 columns. கரெக்டா? இங்கே 3 rows 2 column. அப்போ ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு 2 × 2 மேட்ரிக்ஸ். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் லைக்வைஸ் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதுனீங்கன்னா ஆஃப்டர் கேன்சலேஷன் சேம் சைடு எல்லாமே ஆட் பண்ணிடுங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க. இங்கே ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணுங்க. இது ஆட் பண்ணி இதோட சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வருது? சேம் ஆன்சர் we get in equation number 1. ஸோ equation number 1 2 ஈக்குவலாக இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன எழுதலாம்? hence verified. ஓகேவா? I think you all understood this problem. Please subscribe my channel. Thank you.